செருப்புல சாணி முக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு டைலாக். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஹாட்ஸ்பாட் டூ மச்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் படத்தோட கண்டினியூட்டா தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பிரியா பவானி சங்கர் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர்ட்ட ஒரு கதையை சொல்ல போறாங்க. அந்த கதையில அவங்க ஒரு 3 கதை சொல்றாங்க. அந்த 3 கதை தான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த கதை என்னன்னா, ஒரு ரசிகனுக்கும் ஒரு நடிகனுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை அழகா நம்மளாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுவும் அதுல நிறைய டயலாக்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளாப்ஸ் வந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டோரியில ஆடை சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கிரிஞ்சியாவும் இல்லாம பூமராவும் இல்லாம யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி தெளிவா சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டோரியில இந்த சொசைட்டில இப்ப கரண்ட்ல ரிலேஷன்ஷிப் பத்தின அந்த புரிதலை எவ்வளவு தெளிவா அழகா சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பாங்க. அதுல அவங்க சொன்ன விதம் தரமா இருந்துச்சுங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்லியிருக்காங்க. 2050ல இருந்து நடக்கிற மாதிரி டைம் டிராவல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிறைய இடத்துல நல்ல காமெடியான சீன்ஸ் இருக்கு. குறிப்பா அதுல வர்ற அந்த குடிகார ஃப்ரெண்டோட சீன்ஸ்லாம் தரமா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி இந்த சொசைட்டிக்கு ஒரு தரமான ஒரு கருத்துள்ள ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு ஹாட்ஸ்பாட் டூ மச். தியேட்டர்ல இப்ப ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க.